இந்த ரெசிபி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஒரு ரெசிபி. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 2-3 நாளைக்கு எடுத்துட்டோம்னா அது ரொம்ப நல்லது. பாருங்களேன், நான் எப்படி செய்முறை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். முருங்கைக்கீரை வந்து ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொருத்தரும் சூப்பும் குடிக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம டைரெக்டாக இப்படி பருப்பு கூட வேக வச்சு சாப்பாடு கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரை மெயினாக இந்த அனிமிக்காக இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 2-3 டைம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தெரியும். இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு உள்ளேயே பண்ணிடலாம். நான் என்ன பண்ணேன்னா, முந்தின நாள் நைட்டே பருப்பை ஊற வச்சுட்டேன் தண்ணியில். அப்புறம் வந்து பருப்பு, முருங்கைக்கீரை, நம்ம எப்போவுமே எப்படி பருப்பு வேக வைப்போம்னோ அதே மாதிரி தான். கார்லிக்கு, சீரகம், மிளகு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தக்காளி, உப்பு, நான் வந்து இன்றைக்கி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள். இவ்வளோ தான் வந்து நம்மளோட இது இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்தணும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, பருப்பு எப்போவுமே வேக வைக்கும்போது இது வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரு ரெசிபி. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, விளக்கெண்ணெயே கொஞ்சம் பருப்பில் விட்டு நாம் வேக வச்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. கூட சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் வந்து பொங்காது. அதுக்காக வந்து நம்ம அந்த விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மேலேருந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு கடைஞ்சி கொஞ்சம் ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். கடுகு, கடலப்பருப்பு எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அதனால் நான் எதுலேயுமே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுவேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்து அதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். அந்த இருத்த தண்ணியே நம்ம வடிச்சிட்டு கொஞ்சம் புளி போட்டு வச்சிட்டோம்னா அதே ரசம் ஆயிடும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சீரகம், மிளகு, அப்புறம் பூண்டு இதெல்லாமே போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து ரசமும் ரெடி ஆயிரும் பேரலாம். பாருங்கள், இதுதான் நான் பண்ணேன். கடைசியில் முருங்கைக்காய் பருப்பு கடையல், அப்புறம் ரசமும் ரெடி.